அன்பான நண்பர்களே, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பாவூர் சத்திரத்தில் இடம் வந்து ஒரு அருமையான இடமா தான் சொல்லுங்கள், ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும், நல்ல ஒரு அப்ரூவ்டு ஃப்ளாட்டாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அல்லது வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரியான பர்பஸ் கூட எனக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கணும், பாவூர் சத்திரம் பக்கத்தில் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாட் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த வளர்ச்சி அடைஞ்ச ஊர் பார்த்திங்கன்னா பாவூர் சத்திரம். தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 6-6.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குது. திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஊருங்க பாவூர் சத்திரம். இந்த பாவூர் சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு 2 ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் உங்களுக்கு பாலிடெக்னிக் இருக்குது, சர்ச்சு ஒரு 4-5 சர்ச் இருக்குது, பெரிய கோவில்கள் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஊர், காய்கறி மார்க்கெட் 2 மார்க்கெட் இருக்குது. நல்ல அளவுக்குள்ள இந்த ஊர் வந்து பெரிய ஊராக இருக்குது. ஸோ இந்த பஜாராக இருக்கக்கூடிய இந்த பாவூர் சத்திரத்தில் தான் நம்ம பார்க்க போகிற ஒரு ஃப்ளாட் ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஒரு அருமையான ஊரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுடைய பணம் வந்து 2 மடங்காக பெருகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கடையம் ரோட்டில் வந்துருக்கிறோம். இதில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், இது பக்கத்தில் இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுங்க. ஸோ அந்த சைடில் தான் இப்போ நம்ம ஃப்ளாட் பார்க்க போகிறோம். இது வந்து ரித்திகா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் கடையம் ரோட்டில், அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்படியே கடைகளாக தான் இருக்கும் இந்த ஊர் பார்த்திங்கன்னா. இந்த இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் போகக்கூடிய இந்த ரோட்டில் இது பஞ்சாயத்து விளக்கு, இதுலேருந்து போகிறோம். ஸோ இதுலேருந்து போனால் பக்கத்துலேயே வந்துடுது நம்மளோட சைட்டு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்டு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தனாக்கா மேற்படி வரவங்களை பேசிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம போக இந்த ரோடு. வாங்க நேரில் போய் பார்ப்போம் இடத்த. இப்போ நம்ம இந்த ரோட்டில் அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பக்கமே இந்த இடம் வந்துடுதுங்க. ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த இடம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் பத்திரப்பதிவு எப்போ வேணால் பண்ணிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணி வச்சுனாலும் உங்களுக்கு பெரிய விலை கிடைக்குங்க. எந்த இடத்துலையும் இந்த இந்த இடத்துல போட்ட பணம் வந்து மோசமாக கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஏரியா தான். பாவூர் சத்திரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்க்க சொல்லுவீங்க அந்தளவுக்கு வளர்ச்சி. தென்காசி கூட வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, பாவூர் சத்திரம் தான் நல்ல ஒரு வளர்ச்சியான ஊர். தென்காசி வந்து இந்த கோபுரவாசலை சுற்றி தான் உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் பாவூர் சத்திரம் அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி. இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துலேருந்து கூகுள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரோட்டிலேருந்து 2வது மனை தாங்க. ஃபஸ்ட்டு மனை அந்த காம்பவுண்டு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடம் ஃபஸ்ட்டு மனை வந்துடுது. இதுக்கு அடுத்து ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு. விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.5 சென்ட் இடம் வந்துடுதுங்க. பக்கத்தில் உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் எல்லா வீடு, அந்த பக்கம் வீடுகள், ஃப்ரண்ட்லேயும் வீடு, ஏன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் 4 பக்கம் வீடுகளாக இருக்குது. ஒரு அருமையான ஏரியா. இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கனாலும் தாராளம் இந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட். ரேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கம்மியாக முடிச்சு தரோம். நன்றி.